நீங்கள் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, இல்லை என்டிகேக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் ஓட்டே போட முடியும். ஹலோ கைஸ், வணக்கம். நாட்டில் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஓட்டர் ஐடி கார்டை சேஃபாக வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ செஞ்சிருக்கிற எஸ்ஐஆர்ன்றது நமக்குள்ள பெரிய பேனிக் உண்டாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். எஸ்ஐஆர்னா என்ன, எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, இப்போ எதுக்காக வந்திருக்கு, இதனால நடக்கிற நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன, நம்ம ஓட்டர் ஐடியை எப்படி காப்பாற்றுறது, இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 6,36,12,950 வாக்காளர்கள் இருக்கிறதாகவும், இதில் ஆண் வாக்காளர்கள் 3,11,74,027 பெண் வாக்காளர்கள் 3,24,29,803 மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் வாக்காளர்கள் 9,120 அப்படின்னும் ஜனவரி 1, 2025 தேதிப்படி எஸ்எஸ்ஆர் அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் கொடுத்திருக்க ரிப்போர்ட் இது. எஸ்எஸ்ஆர்னா வேற ஒன்றும் இல்லை, வழக்கமாக ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க் பண்ணுற பேர் தான் எஸ்எஸ்ஆர். எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ண ஒரு பெரிய சம்பவம்னே சொல்லலாம். இது என்னன்னா ஓட்டர் லிஸ்ட்டை கிளீன் பண்ணுற வேலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆரோட மெயின் கோல் என்னன்னா நியூ ஓட்டர்ஸை சேர்க்கணும். அதாவது 18 வயசான எல்லாரும் லிஸ்ட்ல இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு புதுசாக ஓட்டிங் ரைட்ஸ் வந்தவங்கள சேர்க்கணும். அடுத்ததா ராங் நேம்ஸை டெலீட் பண்ணணும். அதாவது இறந்து போனவங்க, ஷிஃப்ட் ஆகி போனவங்க, வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போவாங்களா அவங்க, இவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் நீக்கணும். அதுக்கடுத்து டோர் டு டோர் செக்கிங் பண்ணணும். பூத் லெவல் ஆஃபீஸர் வீடு வீடாக போய் லிஸ்ட்ல இருக்கிற ஓட்டர்ஸை செக் பண்ணி டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் இந்த எஸ்ஐஆரோட மெயின் கோல்னு சொல்றாங்க. ஓவராலா எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் ஓட்டு போட எலிஜிபிள்னு லிஸ்ட்டை 100% பர்ஃபெக்டா வச்சுக்கிறதுக்காக பண்ண இன்டென்சிவ் வேலை தான் இந்த எஸ்ஐஆர். இது நல்ல விஷயம் தானே, பட் எதுக்கு இதை இவ்வளோ அவசர அவசரமா பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரீசன் என்னன்னா, மேஜர் எலெக்ஷன்ஸ் வருது. இப்போ பீகார்ல எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு அடுத்து வர 2026 நம்ம தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால்ல எல்லாத்துலயும் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ வரப்போகிற எலெக்ஷன்ஸ்க்கு ஓட்டர் லிஸ்ட்டை ரெடியாக வைக்கணும். மேஜர் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி லிஸ்ட்டை கிளீனாக வச்சாதான் எலெக்ஷனை ஃபேராக நடத்த முடியும்னு எலெக்ஷன் கமிஷன் நம்புகிறாங்க. சரிப்பா, இதை ஏன் இப்போ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் செக் பண்ணி பார்த்ததுல ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற தவறுகள் ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், யூபி சேர்த்து 51 கோடி வாக்காளர்களை இப்போ செக் பண்ற வேலை தான் இந்த எஸ்ஐஆர். ஷாக்கிங் ட்ரூத் என்னன்னா, பீகார்ல முடிஞ்ச எஸ்ஐஆர்ல ஒரு பெரிய பர்சன்டேஜ் 6% ஆஃப் நேம்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. அதாவது 65 லட்சம் வாக்காளர்களோட பெயர்கள் தவறுதலாக விடப்பட்டிருக்குன்னு அசால்ட்டா சொல்றாங்க. இப்போ இது அவசரத்துக்கான ரீசன் என்னன்னா, இசிஐயோட ஸ்ட்ரிக்ட் டெட்லைன் என்னன்னா 1/1/2026 செட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள எஸ்ஐஆர் முடிச்சு ஃபைனல் ரோல 7/2/2026 பப்ளிஷ் பண்ணணும். இவ்வளோ ஷார்ட் டைம்ல 20 வருஷமா சேர்த்த எரர்ஸை கரெக்ட் பண்ணணும். இதுல எவ்வளோ எரர்ஸ் வரும்ன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ அவசரமா பண்ணா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இவ்வளோ நாள் ஆனுவல் சம்மரி ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடைமுறையில் இருந்தது. எஸ்எஸ்ஆர்னு சொல்லுவோம், அதுதான் நடைமுறையில் இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு, வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. பட் இப்போ இது ஃபுல்லாக டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி 2002 to 2005 நடந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டை பேஸாக வச்சு தான் இப்போ செக் பண்ணுறாங்க. புதுசாக எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. இதில் தான் பெரிய ரிஸ்க் என்னன்னா, எஸ்ஐஆரில் ஓட்டர்ஸ் தான் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்மை நாமளாக தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பிஎல்ஓ தான் தேடி வந்தாங்க, நம்ம சொன்னால் அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க, வேலை முடிஞ்சிடும். பட் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஓட்டர்ஸ் மேலே முழுசாக விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும்.
நாம தான் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம பேரும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காது. இதை நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. இதனால் ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னா, பல்கான நேம்ஸ், பெரிய அதிக லட்சக்கணக்கில் நேம்ஸ் வந்து விடுபட்டு போக நிறைய சான்ஸ் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இப்போ ஏழை மக்கள், படிக்காதவங்க, இல்லைன்னா வயசானவங்களுக்கெல்லாம் இதுக்கு தேவையான புதுசான டாக்குமெண்ட்ஸை ஷார்ட் டைம்ல எடுக்க ரொம்ப கஷ்டம். கரெக்ட் டாக்குமெண்ட்ஸை கரெக்ட் டைம்ல சப்மிட் பண்ண முடியாத ரியல் ஓட்டர்ஸோட நேம்ஸு பல்கா லார்ஜ் ஸ்கேல்ல லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடும்ட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. ஃபார்ம் நமக்கு எப்படி எங்க கிடைக்கும்னு பார்க்கலாம். 2 விதமா நமக்கு ஃபார்ம் கிடைக்கும். ஒன்று, பிஎல்ஓ வீட்டுக்கு வருவாங்க. பிஎல்ஓஸ் அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் தான் வீடு வீடா வருவாங்க. நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ள வருவாங்க. அவங்க உங்க நேமோட ப்ரீஃபில்ட், அதாவது ஆல்ரெடி கொஞ்சம் டீடைல்ஸ், நம்மளுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. 2 ஃபார்ம் கொடுப்பாங்க, 2 காப்பி கொடுப்பாங்க. நீங்க அதை ஃபில் பண்ணி சைன் பண்ணி ஒரு காப்பியை அவங்க கிட்ட கொடுத்துடணும். 2வது காப்பியை அக்னாலஜ்மெண்ட்டோட சீல் போட்டு நீங்க சேஃபா வச்சுக்கணும். 2வது டைப் எப்படி கிடைக்கும்னா, ஆன்லைன் டவுன்லோடு. உங்க ஸ்டேட்டோட சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் வெப்சைட்லையும் எனுமரேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேனுவலி நீங்க ஃபில் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி. ஆனா நீங்க ஃபில் பண்ண அந்த ஃபார்மையும் நீங்க பிஎல்ஓ கிட்ட தான் டைரக்டா நீங்க தான் போய் கொடுக்கணும். இதுக்கு பருத்திமுட்டை குடோன்ல இருந்துடலாம். அதாவது பிஎல்ஓ வீட்டுக்கு வரும்போது அவங்ககிட்டே நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் பெஸ்ட். நெக்ஸ்ட், இந்த எனுமரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்துடலாம். அது என்ன எனுமரேஷன் ஃபார்ம்னு கேட்குறீங்களா? சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சுக்கோங்களேன். பென்சிலில் ஃபில் பண்ணுங்க. அப்போதான் மிஸ்டேக் ஆனாலும் எரேஸ் பண்ணிட்டு திரும்ப கரெக்ட் பண்ண முடியும். கொடுக்கும்போது சரி பண்ணிக்கோங்க. ஃபார்மில் உங்கள் நேம் ஆல்ரெடி இருக்கும். ஸ்பெல்லிங் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபில் பண்ண வேண்டிய இடத்த பாக்ஸ் 1 கீழே லெஃப்ட் சைடில், அதாவது இடது பக்கமாக இருக்கிறது பாக்ஸ் 2, கீழே ரைட் சைடில் அதாவது வலது பக்கமாக இருக்கிறது பாக்ஸ் 3. பாக்ஸ் 1ல அதாவது ஃபார்மில் மேலே இருக்க இந்த பாக்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள். அடுத்து ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோன் நம்பர். அதுக்கு அடுத்து அப்பாவோட டீட்டெயில்ஸு, அம்மாவோட டீட்டெயில்ஸு, அவங்களோட பேரும் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரும் கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தா உங்கள் கணவர் அல்லது உங்கள் மனைவியோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். பாக்ஸ் 1ல நீங்கள் இவ்வளோ தான் ஃபில் பண்ணணும், முடிஞ்சிருச்சு. இப்போ பாக்ஸ் 2க்கு வருவோம். பாக்ஸ் 2ல அதாவது ஃபார்மில் கீழே லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் உங்களுக்கு 2002 2003ல் ஓட்டர் ஐடி இருந்திருந்தா உங்களோட டீட்டெயில்ஸு இந்த பாக்ஸ் 2ல ஃபில் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாக்ஸ் 2ல நீங்கள் வந்து 2002 2003ல் உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுக்கு இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பேர், ஓட்டர் ஐடி நம்பர், உங்கள் பேரண்ட் டீட்டெயிலு, எந்த மாவட்டம், மாநிலம், இதெல்லாம் போட்டுக்கோங்க. கடைசியா 2002 2003 உங்கள் ஊர் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தது, அதோட தொகுதி எண்ணு, பாகம் எண்ணு, வரிசை எண்ணு, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த டீட்டெயிலை பிஎல்ஓ கிட்ட கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் பாக்ஸ் 3யை ஃபில் பண்ண வேணாம், அதோட தேவை உங்களுக்கு இல்லை. நீங்கள் பாக்ஸ் 2வை ஃபில் பண்ணிட்டீங்க, அதோட விட்டுருங்க, சைன் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அடுத்து பாக்ஸ் 3 யார் ஃபில் பண்ணணும்னா, உங்களுக்கு இப்போ ஓட்டர் ஐடி இருக்குது, பட் 2002 2003ல் ஓட்டர் ஐடி இல்லை. ஆனால் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது, குடும்பத்தில் யாராவது 2002 2003ல் ஓட்டர் ஐடி இருந்தவங்க ஓட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இந்த பாக்ஸ் 3ல ஃபில் பண்ணணும். புரியுதா? அதாவது நான் என்னோட டீட்டெயில்ஸை பாக்ஸ் 1ல ஃபில் பண்ணிட்டேன், பட் 2002ல் எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை. நான் சின்ன பிள்ளை, பட் நம்மளோட பேரண்ட்ஸ் அந்த டைமில் வந்து ஓட் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸை இந்த பாக்ஸ் 3ல ஃபில் பண்ணணும். நீங்கள் பாக்ஸ் 2வை தொடக்கூடாது. பாக்ஸ் 3 எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் பெயர், நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அதுக்கடுத்து உங்கள் பேரண்ட் டீட்டெயில், எந்த மாவட்டம், எந்த மாநிலம், இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கடைசியாக 2002 2003ல் உங்கள் ஊர் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்துச்சு, அதோட தொகுதி எண், அப்புறம் பாகம் எண்,
அப்புறம் வரிசை எண் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, அதை டீட்டெயில்ஸை பிஎல்ஓ கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா இதை எப்படி ஆன்லைனில் நம்ம செக் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் பாக்ஸ் 2 ஃபில் பண்ண வேணாம், அதோட தேவை உங்களுக்கு இல்லை. பாக்ஸ் 3 ஃபில் பண்ணுறவங்க பாக்ஸ் 3 மட்டும் ஃபில் பண்ணுங்கள், பாக்ஸ் 2 ஃபில் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபேமிலியில் 2002 2003 யாரும் ஓட்டு போடல, அவங்களுடைய ஓட்டர் ஐடிஸு எதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருக்கும் பின்னாடி. லைக் பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணணும். மற்றபடி ஜெராக்ஸ் எதுவும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஆன்லைனில் 2002 2003 பழைய லிஸ்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமோ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிடுங்க. சிஓ தமிழ்நாடு வெப்சைட்டுக்கு போங்க. அதாவது elections.tn.gov.in அந்த வெப்சைட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே, கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போகும். சரிங்களா? அதில் வந்து எலக்ட்ரோரல் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரோரல் சர்வீஸ் உள்ளே போனீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எதுவும் செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய லாங்குவேஜ் தமிழா இல்லை என்ன லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து கீழே உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி, பழைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து அதில் வந்து போடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் போடுங்க. போட்டுட்டு கீழே வந்து ஒரு கேப்சா வரும், அந்த கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய 2002 2003 உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய இது இருந்ததுன்னா அப்போது எஸ்ஐஆரில் எடுத்த அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து அதில் வந்து வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு அந்த சட்டமன்ற தொகுதியோட இதை சொன்னீங்களா, நம்பர்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, அது உங்களுடைய நேமு, உங்களுடைய வயசு, டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்துடும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பிஎல்ஓ வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க தர ஃபார்மில் செக் பண்ணுங்கள். எனுமரேஷன் ஃபார்மை க்ளீனாக செக் பண்ணுங்கள். பிஎல்ஓ தர ஃபார்மில் இந்த டீட்டெயில்ஸ் இல்லைன்னா நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ஆன்லைனில் போய் செக் பண்ணி எடுத்து கொடுங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கலன்னா நமக்கு வந்து ஓட்டர் ஐடி வராது, ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் விடுபட்டுன்றதை மறக்காதீங்க. உங்கள் ஓட் உங்கள் ஃப்யூச்சர். இந்த அவசரமான எஸ்ஐஆர் வேலையில் தவறு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் இப்போ தான் ஆக்டிவாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லூசர் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.